வெள்ளிக்கிழமை அதுவுமா செம்ம போரிங்காக இருந்துச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் சரி சொர்க்கத்தை போயிட்டு நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து என்ன காட்ட போகிறோன்னா, கேரளிலேருந்து கொஞ்சம் அப்படியே தடுக்கி விழுந்தாக்கா அங்கே தெரியுதா, கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் தெரியுதா, நம்ம அங்கே தான் போக போகிறோம். போகும்போது நான் சொல்கிறேன், போய் சேர்ந்தோன்னே சொல்கிறேன் நம்ம எங்கே போகிறோன்ட்டுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜன்னல் திறந்து தான் இருக்குது, ஏன்னா ராத்திரி போகிறோம் ஒன்று. ஆனால் நீங்கள் பகலில் போனீங்கனாலும் இந்த இடத்துக்கு போகும்போது ஜன்னல் திறந்து வச்சுட்டு தான் போவீங்க. ஆக்சுவலி தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே போகிறோன்ட்டுன்னு. எங்கேயும் இல்லை, கென்திங் ஐலண்ட் தான். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா மங்களகரமாக போயிட்டு கென்திங் ஐலண்ட் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லேப்பா பண்ணிட்டு கெசினோ போகிறோம். ஸோ கெசினோ போயிட்டு கேம் விளாண்டுட்டு, அப்புறம் கெசினோ வந்து உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அந்த கெசினோ போகிற பாதை, அப்புறம் கென்திங் எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு ராத்திரி போகிறதுனால கோசமாக ஊன்னு இருக்கும், பகலில் வந்து செம்ம ஜேஜேன்னு இருக்கும். காடி பேயோட்டம் ஓடுறானுங்க, அப்பா முடியல, டயர் வாடையே அடிக்குது, அந்த அளவுக்கு ஓடுறானுங்க, பயமாக இருக்குது. மேலே போயிட்டு கென்திங் போயிட்டு அப்புறம் அதுக்கு அங்கிட்டு பேசுவோம். காரி வர துப்புறான். எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி அந்த ஹோட்டலை வந்து பாதி வந்து மேகம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹோட்டல்ல மேலே வந்து லைட் எரியும், தெரில கைங்க கரண்ட் கஸ் கட்டலையா என்னன்னு. பார்த்தீங்களா, கைங்க எல்லாம் லேப்பா பண்ணிக்கிட்டு ஈஸி பண்ணிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு லேப்பா பண்ணணும் தான் வந்துட்டு மேலே வந்து லேப்பா பண்ணிக்கிட்டு ஜோக்கா இருக்கும். ஸோ பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான், நம்ம அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கணும். ஒரு வழியாக அந்த பார்க்கிங் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. பெரிய கலவரம்லாம் முடிஞ்சு ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஸோ அங்கே போலீஸ் பண்ணிட்டோம்லாம் எப்போதும் இருப்பாங்க. அந்த பார்க்கிங்லேருந்து வெளியே ஆனீங்கன்னாக்கா துருசாக இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். டாக்ஸி ஸ்டாண்ட் வந்து இங்கே தானே இருக்கும். கென்திங் சீஃபு இங்கே உள்ள டாக்ஸி சர்வீஸ்லாம் கிரேட்டா சேவா இது வந்து. ஸோ இதில் ஏறுனீங்கன்னாக்கா வெளியே தான் குளிராக இருக்கும், உள்ளுக்கு குளிராக இருக்காது. எஸ்கலேட்டர் எடுத்து மேலே போக வேண்டாம். எங்கிட்டலாம் வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளாடுற இடம்லாம் நிறையா இருக்கும். ஆனால் விலை கூட தான்லா, எல்லாம் காயின்ஸ் தான். ஸோ சாப்பிட்றது மெக்டி கேஎஃப்சி எல்லாம் இங்கே இருக்குது. இப்படி நேராக போனீங்கன்னா மெக்டி, அங்கே வளைஞ்சி அப்படி போனீங்கன்னாக்கா இது இருக்கும் கேஎஃப்சி. பகலில் பார்த்தீங்கன்னா செம்ம பண்ணிங்க இருக்கும் அந்த இடம். நம்ம நைட்டு இப்போ மணி எத்தனை மணி? இப்போது 2 மணிக்கு கென்திங்கில் பேய் மாதிரி சுற்றி இருக்கும். ஸோ மேலே எஸ்கலேட்டர் காட்டுனால மேலே ஏறணுன்ட்டுன்னு இதில் ஏறி போவேன் தான். எத்தனாவது மாதிரி ஆக நாங்கள் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருப்போம். கென்திங் கெசினோன்ட்டுன்னு. காட்டு சீட் விட்டா அங்கிட்டு யாப்பம் சாப்பிட்டது யாப்பம் வந்துருச்சு. லேம் ஷேங்க்கு இது பழசு, இது பழைய கெசினோ. இப்போ நம்ம இங்கே இருந்தால் அங்கே போகணும் புது கெசினோக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிளப்லாம். ஸோ நம்ம மேலே போகணும். கென்திங் கிளப் கார்ட் வந்து மேலே தான் எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்தப்போ வந்து வேறு பாதையாக வந்து இங்கே நிறையா பாதையாக போகலாம். மேலே மேலே போய்கிட்டே இருப்போம். கென்திங் கார்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஸ்லாட் கேம்லாம் வந்து விளாட முடியும். அப்படி வந்து நீங்கள் வந்து லைஃப் கேம் விளாண்டிங்கனாக்கா அந்த கென்திங் கார்ட் வேணாம்ல. ஸோ வெறும் காயின்ஸ் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் வந்து அதில் விளாட்லாம். ஏதோ 1 வழி காயின் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம் வெளியே. ஏன்னா 10 வழி காயின் 20, 25 வழி, 50 வழி காயின் இருக்கும். பரவாயில்ல, சில்பர் போட்டு கூட இப்போ போகலாம் போல். கென்திங் லைஃப் ஸ்டைல் கெசினோ
பார் 360 ஹேங் அவுட். ஸோ இதுதான் வந்து கெசினோட என்ட்ரன்ஸ்லாம். லைஃப் ஸ்டைல் கெசினோ முடிச்சாச்சு. மணி இப்போ 4:42. ஸோ பனியாக நின்றுச்சு. பனி நிற்கல. எத்தனை நாள் இருந்துச்சு? 16 செல்சியஸில் இருந்துச்சா? இப்போ வந்து 17 இருக்குது. அப்போ பக்கிங்கு போகிறோம். பக்கிங் போயிட்டு அப்படியே இறங்கும். பனியாக தான் இருக்குது. ஸோ மங்களாக இருக்குது, மங்களகரமாக. ஐயோ கண்ணாடி திறந்தானே. நீ கண்ணாடி திறந்தானே நான் கூட நினைச்சேன் ஏக்கௌண்ட் தட்டி விட்டுருங்க. அதான் ஏக்கௌண்ட் எட்டி பார்த்தேன், முடியலடா. எங்கடா ஒன்றும் கத்திக்கிட்டு தான் இருக்கானா? ஓகே 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 ஓகேங்கண்ணா. ஓகே கைஸ், இப்போ இறங்குறோம். அப்படியே இறங்குறத பாருங்க. டச் அண்ட் கோ டாப் அப் பண்ண திரும்ப உள்ளுக்கே வந்துட்டேன். கேட்கவே மாட்டிருக்கோன்னாங்க. ஐயோ ஏன்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்குது. சொருவாரம் இருந்துக்கிறானுங்க. ஆக்சுவலி இது வந்து NFC கார்டு தான். ஆனால் என்ன ஒன்று கதைனாக்கா, இது வந்து இன்னொருத்தவங்க பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்களா. ஸோ அவங்க வரல. அதனால நம்ம மேனுவலாக தான் டாப் அப் பண்ணணும். பஸ் டச் அண்ட் கோ டாப் அப். இது ஆக்சுவலி ரொம்ப பெருசு. இன்னும் அந்த சைட்லாம் போனோம்னாக்கா இண்டோருக்குள்ளேயே தீம் பார்க் இருக்கு. அது சின்ன பிள்ளைங்க விளாடுறதுக்கு நிறையா இருக்கு, சொல்ல முடியாது. நிறைய வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கிட்டலாம் நீங்கள் போய் சுற்றி பார்த்தீங்கன்னா. ஆனால் அது எல்லாமே பகலில் தான் இருக்கும்ல. மறுபடியும் ஐயோ டைம் ஆக ஆக பனி கூட வருது. மணி 5 ஆச்சு. நேரம் 5:08. ஓகே, இப்போ கீழே இறங்கும் போது வீடியோ செய்வோம். மோனிகா, மை டியர் மோனிகா. நம்மளுக்கு தெரிஞ்சவர் இங்கே இருக்கார் ஒருத்தர். ஓ நம்ம கட்டி தானா? ஓகே, இப்போ கீழே போகிறத பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக டாப் அப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வெளியாகிறது பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே இறக்கமாக இருக்கும். பிரேக்கு கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ஸோ இது வந்து கந்திங் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர்லாம் இங்கே. இல்லையே, ஞாபகம் இல்லை. இதான் கந்திங் ஹோட்டல். என்ன ஹோட்டல் சொல்லுவாங்கடா அது? சோஷியல் ஹோட்டலா? இதா அது? ஏதோ ஒரு ஹோட்டலு, ஆனால் பெரிய ஹோட்டல் இது. ஐயோ ரோடே தரல, செம்ம பனியா இருக்கு. இப்ப தெரியுதாடா நான் ஏன் நடுங்குறேன்ட்டுன்னு. மோனிகா, மை டியர் மோனிகா. செம்ம ரோடே தெரியல, ஆனா ஜோக்கா இருக்கு. சில்லு 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 சில்லுன்னு. ஓ
ஆனா என்ன ஒண்ணு, அப்படியே கீழே இறங்கிட்டோன்னே அப்படியே அடிக்காம பாருங்க ஒரு அனல் கேள்ல. அதான் நம்ம ஊரு, நெருப்போட வாழ்றவங்க. மெதுவாக தான் போகணும், பார்த்து பார்த்து. காய்ஸ், இதுதான் அந்த கோயில். ஆனால் இருக்கிற பனியில் கோயிலோட கிருபாங் தான், கிருபாங் தான் தெரியும். ஸோ உள்ளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. பெரிய புத்தர் சிலை இருக்கும். ஸோ கீழே இருக்கணுன்னே கொத்தங் ஜாயா இருக்கும். கொத்தங் ஜாயா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாப்பாடு கடை, தங்குற ஹோட்டலு அதெல்லாமே அங்கே இருக்கும். பாருங்க மேலே போய்கிட்டு இருக்கு கேபிள் கார். ஸோ கொத்தங் ஜாயாவில் வந்து கேபிள் கார் இருக்குமா, சாப்பாடு கடைங்க, சின்ன கடை, மாமா கடை அதெல்லாமே இருக்கும். கேபிள் ப்ரைஸுக்கும் கெட்டிங் ப்ரைஸுக்கும் நடுத்தரத்தில் இருக்கும். அதோட விலைலாம் குறவுன்னு சொல்ல முடியாது, கூடன்னு சொல்ல முடியாது. இறங்க போது தான் பார்க்குறேன், இதுவும் ஒன்று பில்டிங் புதுசாக இருக்குது, என்னன்னே தெரில. இதோ லிம்கோத்தவங்களோட சமாதிலாம் எப்படி இருக்கு பாருங்க. இவர் தான் புங்காசாஸ் கந்திங் ஐலண்டை உருவாக்குனவர். அவரோட சமாதி கோத்தோங் மெமோரியல் பார்க். இதுதான் வந்து அந்த கோத்தோங் ஜாயா சொன்னால. ஸோ அதான் எங்கள் பெட்ரோல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோத்தோங் ஜாயா. சீன சாப்பாடு கடை, மாமா கடை இருக்கு, நாசிலமா கடை இருக்கு. ஸோ நம்ம ஏறும்போது வரலாம். முகமது சன் கடை இருக்கு, சைனீஸ் முஸ்லீம். ஆக்சுவலி கந்திங் ஐலண்ட் வந்து பாதி கேஎல் பாதி பஹாங். ஸோ இப்போ நம்ம மேலே வரைக்கும் போனோம்ல, மேலே வந்து அது வந்து பஹாங்களா. ஸோ அந்த பாதை வந்து சுற்றி சுற்றி போகிறதுல இந்த ஒரு குணம் வந்து பாதி கேஎல் பாதி பஹாங்களா. அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட கந்திங் பயணம். செம்ம டயர்டாக இருக்கு. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சிது, இப்போ மணிக்கு 7 ஆக போகுது. 24 hours இன்னும் தூங்கலை. வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டு நாளைக்கும் வேலை இருக்கு, வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ண சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு திரும்ப மண்டே வந்து நம்ம அந்த புது ப்ராஜெக்ட் ஒன்று போய் பார்க்கணும். ஸோ போய் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நான் அடுத்தது எங்கே போகலான்ட்டு நான் இடையில அப்டேட் பண்ணுறேன். பாய்.